அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் மேஷ ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை பொது பலனாக காணலாம். இந்த மாதத்தில் மறைவான விஷயங்கள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வரும். சில விஷயங்களில் நீங்கள் தெளிவான நிலையை காணலாம். நிறைவேறாத சிக்கலான விஷயங்களில் நல்ல முடிவுகள் ஏற்படும். வேலையில் இருப்பவர்கள் இடமாற்றம் அடைய நேரலாம். சில சமயங்களில் உங்கள் வேலைகளை நீங்கள் ராஜினாமா செய்யவும் கூடும். ஒருவருக்கொருவர் மனத்தாங்கல் சண்டை சச்சரவுகளும் நேரலாம். கோபமும் வேகமும் பிரச்சனைகளை கோர்ட்டு வரை கொண்டு செல்லும். நீங்கள் உங்கள் பிரச்சனைகளில் இருந்து தொடர்புகளில் இருந்து துண்டிக்கப்படலாம். ஒன்று, அவர்கள் உங்களை பணி அல்லது சுபகாரியம் முடிந்து தங்கள் வாழ்வை புதியதாக துவங்க என்றும் ஏதோ ஒரு காரணத்தால் பிரிந்து செல்வார்கள். பொதுமக்களோடு தொடர்புடையவர்களாக சிலர் இருப்பர். உங்கள் சமூக வாழ்வில் உங்களின் செயல்களால் பெரிய அளவில் விரிவுபடுத்தவும் செய்வீர்கள். உங்களது மதிப்பும் ஆற்றலும் எல்லோராலும் பாராட்டப்படும். நீங்கள் பெரிதும் உணர்ச்சி வசப்பட்டவராக இருப்பீர்கள். உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வருவதற்கு நீங்கள் கோபத்தை விலக்கி அனுசரித்து செல்வது அவசியம். எல்லோரது உடல்நலத்திலும் கவனம் தேவை. உங்கள் உடல்நலத்திலும் அக்கறை கொள்ள வேண்டியது அவசியம். மற்றவர்களுக்காக நீங்கள் உங்கள் நேரத்தை செலவு செய்ய நேரிடும். தீர்க்க முடியாத சிக்கல்களை நீங்கள் தீர்த்து சமாதானம் செய்துவிட்டு பாராட்டு பெறுவீர்கள். உங்கள் குடும்பத்தாரோடு நேரம் அதிகம் செலவிட செய்வீர்கள். மற்றவர்களின் மன வருத்தங்களை நீங்கள் போக்க வேண்டி இருக்கும். எல்லோருடனும் அந்யோன்யம் பெரிய அளவில் ஏற்பட்டு மகிழ்ச்சி உண்டாகும். வயது வந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை நினைத்தபடி அமையும். நட்பு தொடர்புகள் சந்தோஷமாய் அமையும். உங்கள் எதிர்காலத்திற்கான திட்டங்கள் உருவாகி அதனை செயல்படுத்தும் சூழல்களும் உருவாகும். உங்கள் திறமை ஆராய்ச்சி பெரிய அளவில் வெற்றி பெற்றதாய் அமையும். 7, 8, 16, 17, 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் பணம் கையில் சரளமாய் புழங்கும். 12, 13, 14, 21, 22, 23 மற்றும் 30ஆம் தேதிகளில் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும்.